Monday. Jesus came back to the temple, and as he taught, the chief priests and the elders came to him and asked, "What right do you have to do these things?" Matthew chapter 21, verse 23. Jesus in the synagogue teaches the people who listen with rapt attention. The very sight rouses the anger and envy of the high priests and others, who asked Jesus in whose authority he was acting. Jesus has empowered and transformed lives, yet the priests and others are only concerned about authority issues. They seek to undermine his authority and place him in an embarrassing situation, but they are unsuccessful due to Jesus' wise and prudent answer. Let us pray that with the help of the Holy Spirit, we too will be able to act wisely and think logically in tough situations. For the Lord gives wisdom, from his mouth come knowledge and understanding. Proverbs chapter 2, verse 6. ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்திருளும், உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்திருளும். ஏனெனில் அவை தொடக்கம் முதல் உள்ளவையே. உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்திருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீரே நல்லவர். ஆண்டவர் நல்லவர். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்து கொண்டிருக்கும் போது
தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்வேன் என்று. யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது? விண்ணகத்தில் இருந்தா மனிதரிடம் இருந்தா என்று அவர் கேட்டார். அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார். மனிதரிடமிருந்து என்போமானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டி இருக்கிறது. ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம் எங்களுக்கு தெரியாது என்று பதிலுரைத்தார்கள். அவரும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. Neither will I tell you by what right I do these things. எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர் சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, goodness alone is not enough. It has to go with strength and courage, which comes with conviction and cause in life. நன்மைத்தனம் மட்டும் போதாது, அது வாழ்வின் பொருள் மற்றும் உறுதிப்பாட்டிலிருந்து வெளிப்படும் சக்தியுடனும் தைரியத்துடனும் இருக்க வேண்டும். நன்மைத்தனம் மட்டும் போதாது. நன்மையை விரும்புகிறேன், ஆகவே நான் வாழாயிருக்கிறேன் என்று அல்ல. நன்மைத்தனம் விரும்பும் பொழுது அது உறுதிப்பாட்டுடன் சக்தியுடன் வெளிப்படுகின்ற செயல்பாடுகளில் தெளிவாக காணப்பட வேண்டும். இதைத்தான் வேத சாட்சிகள் செய்து காட்டினார்கள். ஆண்டவரை நாங்கள் நம்புகிறோம், அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு எங்கள் உயிரையும் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதுவும் பயந்து கொண்டு அல்ல, அஞ்சிக்கொண்டு அல்ல, தைரியத்துடன், மன உறுதியுடன், இன்னும் சொல்லப்போனால் புன்முறுவலுடன். இந்த சீசர் மன்னன் அவர்களுக்கு கொலை தண்டனை கொடுக்க போகிறான். எப்படிப்பட்ட தண்டனைகளை எல்லாம் அவர்கள் பார்த்தவர்கள், தெரிந்தவர்கள், ஆனால் அஞ்சியவர்கள் அல்ல. இரவிலே அவர்கள் மேல் எண்ணெய் ஊற்றி இரவு முழுவதும் எரிகின்ற தீப்பந்தங்களாக ஒரு சிலருக்கு தண்டனை கிடைக்கும். ஒரு சிலரை தலைகீழாக கட்டி வைப்பார்கள், சிங்கங்களை அவிழ்த்து விடுவார்கள். இப்படியாக பல கொடூர ஆக்கினைகள், சித்திரவதைகள், இவைகளை தான் கொடுக்க போகிறான் என்று தெரிந்திருந்தும் கும்பலாக இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவர்கள் வேதசாட்சிகளாக போகிறோம் என்ற உறுதிப்பாட்டில் இருக்கின்றவர்கள் அந்த சீசர் மன்னன் வந்ததும் எழுந்து நின்று ஆவே சேசார், சீசர் மன்னா வாழ்க என்று வாழ்த்துவார்கள். அந்த மன்னனுக்கு ஒன்றும் புரியாது. எப்படி இந்த மனதைரியம்? நான் இவர்களுக்கு கொலை தண்டனை கொடுக்க போகிறேன் என்று தெரிந்திருந்தும் என்னை வாழ்த்துகிறார்களே என்று பதைபதைத்து போவான். மறுபடியும் அவர்களுக்கு மிக மிக கொடுமையான தண்டனையை கும்பல் கும்பலாக கொடுக்கும் பொழுது, எரிந்து கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் இறைவனுடைய புகழ் பாடல்களை பாடிக்கொண்டு சாவார்கள். ஐயோ எரிகிறதே, என்னால் தாங்க முடியவில்லையே, வலி அதிகமாக இருக்கிறதே என்று எவரும் முனகியதும் இல்லை, அழுததும் இல்லை. அதுதான் அந்த உறுதிப்பாடு, வெளிப்படும் சக்தி, தைரியம். St. John Chrysostom quotes, "We ought to instruct the one who inquires, but the one who is only testing we ought to overthrow by a stroke of reasoning, and not to reveal to him the power of the mystery.
அறிந்து கொள்ள விரும்புகிறவனுக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டுள்ளோம். ஆனால் சோதிப்பவனை தேவ ரகசியத்தின் ஆற்றலை வெளிப்படுத்தாமல் அறிவின் திறனால் மேற்கொள்ள வேண்டும். பல வகையில் நம்முடைய புனிதர்களும் சரி, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சரி, வல்லமையான செயல்களை வெளிப்படுத்தினார். காற்றேனில் நின்றது, பாடையை தொட்டு இளைஞனே உனக்கு சொல்லுகிறேன் எழுந்திரு, இறந்தவன் எழுந்தான். லாசரே வெளியே வா. இந்த வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு கட்டப்பட்ட மனிதனான லாசருடைய சடலம் எழுந்து வந்தது. எப்படி, எந்த அதிகாரத்தில் செய்கிறார்? அவர்களுக்கு சொல்லவில்லை, அவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் இவர்கள் கேட்கிறார்கள், எந்த அதிகாரத்தால் இப்படி செய்கிறீர்? ஆலயத்தில் இருப்பவர்களை விரட்டி எடுக்கின்றீர். அவர் அதற்கு பதில் நேரடியாக சொல்லவில்லை. என்னுடைய அதிகாரம் இவ்வுலகை சார்ந்தது அன்று. Set your hearts on his kingdom first and on God's saving justice, and all these other things will be given you as well. ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். The priority என்று சொல்லுவார்கள். எதற்கு முக்கியத்துவம் நான் கொடுக்க வேண்டும், எதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அதை நம் பிள்ளைகளுக்கு சொல்லியும் கொடுக்க வேண்டும். ஒரு வீட்டை சந்திக்க நான் சென்ற பொழுது வீட்டின் வரவேற்பறையிலே டிவி இல்லை. ஏன்? என்னுடைய பையன் பெரிதாகின்ற வரைக்கும் டிவி நாங்கள் பார்க்கவில்லை என்று முடிவெடுத்து அதை விட்டு விட்டோம். என்ன சங்கதி? அவன் முளைச்சி 3 இலை விடல, அவனுக்கு 1.5 வயசு தான் ஆகுது. அவன் காலையில் எழுந்த உடனே நேராக வந்து சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு ரிமோட்டை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சேனலாக போட்டு எந்த சேனலில் ரஜினி வரார் அப்படின்னு பார்த்து அந்த சேனலை போடணும்னு அடம் பிடிக்கிறான். அதை பிடுங்கி வச்சா கத்துறான். வேற வழி இல்லை, டிவியே இல்லைன்னா எந்த பார்ப்பான்? டிவி இல்லை, தீர்ந்து போச்சு, ரிப்பேர் ஆகி போச்சு என்று அந்த சின்ன பிள்ளைக்கு தங்களுடைய தியாகத்தினால் அவர்கள் அவனுக்கு அந்த விழுமியத்தை கற்றுத்தருகிறார்கள். இறைவனை முதலில் தேட வேண்டும், இறைவனுக்குரியதை முந்த தேட வேண்டும். அதுதான் முக்கியம், முதலிடம், த பிரையாரிட்டி என்பதை அந்த சிறு குழந்தைக்கு பெற்றோர் சொல்லிக் கொடுக்க தியாகம் தேவைப்பட்டது. அப்பா அம்மா கோயிலுக்கு போக மாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை. பிள்ளைங்கள்ட்ட கோயிலுக்கு போடா அப்படின்னு சொன்னா போயிடுவான். அவன் முதல்ல நீ போப்பா, அப்புறம் நான் போறேன்னு சொல்ல மாட்டான். ஆக எதை நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் தெளிவு வேண்டும். எனவே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற அருமையான அந்த ஜெபம், அவரே கற்றுக் கொடுத்த ஜெபம், அது இறைவனை போற்றுகிறது, இறை தந்தையை போற்றுகிறது. அதன் பிறகு நம் தேவைகளை கேட்கிறது. அது நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டான ஜெபம். அதை இப்பொழுது ஜெபிப்போம், முழந்தால் இருப்போம். Our Father in heaven, hallowed be your name. Your kingdom come. Your will be done on earth as it is in heaven. விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எவைகளுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும், முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை எமக்கு கற்றுத்தந்தவரே, உமது வருகைக்காக காத்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் முதல் 2 வாரங்கள் நீர் நீதியோடும் வல்லமையோடும் வருவதை சிந்தித்தோம். இந்த 2 வாரங்கள் நீர் எம்மோடு வந்து தங்குவதற்காக வருகின்ற உம்முடைய சரித்திர வருகையை நினைவு கூறுகிறோம். நீர் எம்மோடு தங்கி எம்மோடு வாழ்ந்து எப்படி வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டினீர். அதை நாங்கள் கடைபிடிக்க செய்துள்ளோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். Thank you.
சுகம் தர என் ஆன்ம உணவே வா, என்னுள்ள உயிரே வா. நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன், நான் வாழ என் அகம் வா, என் ஆன்ம உணவே வா. நன்றி. எழுந்து நிற்போம், ஆசி பெறுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ், மரியே வாழ்க.